வணக்கம். நான் உங்கள் ஷர்மி. பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக சாம்சங் நிறுவனத்தின் போன் தயாரிப்பு தொடர்பாக சீனாவில் ஏற்பட்டுள்ள உரசல் நிலை காரணமாக அந்த நிறுவனத்தின் டியான்ஜின் நகரத்தில் அமைந்துள்ள தொழிற்சாலை இந்த மாத இறுதியுடன் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் உள்ள அநேக போன் தயாரிப்பு நிறுவனங்களும் சீனாவில் தான் போன் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைத்து போன் தயாரித்து வருகின்றன. அதற்கு சாம்சங் நிறுவனமும் விதிவிலக்கு அல்ல. டியான்ஜின் நகரத்தில் அவர்கள் அமைத்த தொழிற்சாலையில் ஆண்டொன்றிற்கு 36 மில்லியன் போன்கள் தயாரிக்கப்படுகின்றன. மற்ற தயாரிப்பு நிறுவனங்கள் சீனாவில் குறைந்த செலவில் போன் தயாரிப்பதோடு அவற்றை முழுமையாக ஏற்றுமதி செய்து விடுகின்றன அல்லது சீனாவுக்கென பிரத்யேகமாக வேறு ரகங்களில் போன்களை தயாரிக்கின்றன. ஆனால் சாம்சங் நிறுவனம் அப்படி செய்வதில்லை. அவர்கள் வெளிநாட்டு ஏற்றுமதிக்காக தயாரிக்கும் போன்களையே சீன சந்தையிலும் விற்பனை செய்கிறார்கள். இந்த நடைமுறை சீனாவில் போன் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள சீன நிறுவனங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. எனவே அந்த நிறுவனங்கள் பல விதங்களிலும் சாம்சங் நிறுவனத்திற்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கின. அந்த அழுத்தம் காரணமாகவே டியான்ஜின் நகரத்தில் உள்ள தமது தொழிற்சாலையை மூடுகிறது சாம்சங் நிறுவனம். தொழிற்சாலையை மூடுவதற்கு மற்றொரு காரணமும் உள்ளது. அந்த காரணம் இந்தியா. சாம்சங் நிறுவனத்தின் போன்களுக்கு இந்திய சந்தையில் பெரிய வரவேற்பு உள்ளது. அந்த போன்களை சீனாவில் தயாரித்து இந்தியாவுக்குள் கொண்டு வரும் போது இந்தியாவின் இறக்குமதி வரியை செலுத்த வேண்டியுள்ளது. அதற்காக இந்தியாவிலேயே பெரிய அளவில் தொழிற்சாலை ஒன்றை அமைத்து போன் தயாரிப்பில் இறங்கியது சாம்சங். அப்படி இருந்தும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் போன்களின் எண்ணிக்கை இந்திய சந்தைக்கு போதுமானதாக இல்லாத காரணத்தால் கணிசமான எண்ணிக்கையிலான போன்களை இப்போதும் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையில் உள்ளது சாம்சங். இப்படியான நிலையில் சீனாவில் உள்ள தனது தொழிற்சாலையை மூடிவிட்டு இந்திய தொழிற்சாலையை மேலும் பெரிதாக்கி உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளார்கள் அவர்கள். இதனால் இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் எந்த ஒரு சாம்சங் போனுக்கும் இந்தியாவில் இறக்குமதி வரி செலுத்த வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்படாது. இந்த நடவடிக்கை இந்திய பொருளாதாரத்திற்கு நல்லது என்ற வகையில் தொழிற்சாலையை பெரிதுபடுத்தி உற்பத்தியை அதிகரிக்க இந்திய அரசும் அனுமதியை கொடுத்துள்ளது.